தமிழ்நாட்டை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு இருக்கு. என்னன்னா, நடிகர்கள் தான் என்ன செய்வாங்க, அரசியலை வந்து ஆள்வாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே முதல்ல தவறான ஒரு கருத்து. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும்னாலே அது பிஜேபியை தோக்கடிச்சாக வேண்டியிருக்கு. காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க. காமராஜர் ஆட்சியை காமராஜரே கொண்டு வர முடியலைங்கிறது தான் யதார்த்தம். நான் என்ன கேக்குறேன், நீ ஏன் அண்ணாவா வர? அண்ணா இருந்த ஒரு ஒரு கட்சி இருக்குல்ல, எம்ஜிஆர் இருந்த ஒரு கட்சி இருக்குல்ல, நான் அண்ணாவாவும் வருவேன், எம்ஜிஆராவும் வருவேன், விஜயாவாயா? ஆனா இங்க நம்ம எல்லாம் என்ன பேசணும்னா, வெற்றி பெற்றால் வீர வரலாறு, தோல்வியுற்றால் இயந்திர கோளாறா அப்படின்னு நம்ம வசனம் பேசிட்டு இருந்தோம் ஜெயலலிதா அம்மா பார்த்து. இப்ப நீங்க கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ண போறாதா சொல்றாருங்கல்ல இந்த லோகேஷ் கனகராஜ். அமித்ஷாவை வில்லனா வச்சா படம் பட்டை கிளம்பிக்கிட்டு ஓடும். பாஜகவிற்கு என்று இங்க ஒரு ஆதரவு தளம் இல்லை. எனவேதான் இத்தனை பேரை ரஜினியை கூட்டு வர்றது, விஜயை கூட்டு வர்றது. நீங்க அடுத்த தேர்தல் அஜித் கூட வரலாம், யார் வேணுமானாலும் வரலாம். அஜித் வரலாம், சிவகார்த்திகேயன் வரலாம், திடீர் தலைவர்னு சொல்றாங்க அவரை. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பாஜக தேர்தல் ஆணையத்தை கையில போட்டுக்கிட்டு ஓட்டு திருட்டுல ஈடுபட்டுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஓட் பேங்க் பலமாக இருக்கக்கூடிய இடங்கள்லயே இவங்க திருட்டுத்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மோடியோடைய வெற்றியே வந்து எந்த அளவுக்கு நியாயமான ஒரு வெற்றி அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல நாங்க வளர்ந்துட்டோம் எங்களோட வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல பாஜகவுடைய நிலைமை என்ன? அதாவது பாஜக என்பது அந்த கட்சி வந்து மத்திய அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் அது கண்ட தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிற அடையாளமே தெரியல. இந்த 10 ஆண்டு காலங்கள்ல அவர்கள் செய்திருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் குறித்து 2014, 19, 24 இந்த மூன்றிலும் இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது பாஜகவிற்கு அவர்கள் வாக்களிக்கவில்லை. மோடி பலமுறை இங்க வந்த பிறகும் கூட அவர் வந்து அவரை வைத்து ஒரு வாக்குகளை வாங்கி விடலாம் என்று நினைத்ததில் கூட மக்கள் வாக்கு, ஏன்னா 2014 கூட ரெண்டு சீட்டு அந்த அணி ஜெயிச்சது. ஒண்ணு கன்னியாகுமரி, ஒண்ணு தர்மபுரி. இங்க மத வெறி, இங்க ஜாதி வெறி அப்படின்னு தான் அது வந்து நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி 2019 தேனியில மட்டும் என்ன செஞ்சிச்சு, அது வந்து அதிமுக ஒன்று ஜெயிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 2024 மோடி வந்து அவருடைய பிம்பம் அங்க கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது இங்க குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப ஒரு பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. 2014க்கு முன்னால் அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயே இல்லை என்றுதான் இருந்தது. இந்த 10 ஆண்டு காலங்களில் மத்திய ஒன்றியத்தில் அவர்களுடைய அதிகாரம் வந்ததற்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் 2014 மோடியா லேடியா அப்படிங்கிறதுல வந்து மோடி என்பது தரைமட்டமானது. அப்புறம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா கலைஞர், ஜெயலலிதா என்ற இல்லை வெற்றிடம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த வெற்றிடத்தை நாங்க தான் நிரப்ப போறோம்னாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அந்த இடத்தை எப்படி நிரப்புனாங்கன்னு தெரியும். இது ஒரு திராவிட கருத்தியல், பெரியாரிய கருத்தியல், அம்பேத்கரிய கருத்தியல், இது உள்ள மண் இது என்று அவர்கள் நிரூபித்தார்கள். அப்படிதான் அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வெற்றிடம்ங்கிற சொல் வந்து இல்லாமலே போனது. அப்புறம் வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திராவிட கட்சிகளோடு தான் கூட்டணி வைத்துதான் வர முடியும் அப்படிங்கிறது. ஆக பாஜகவிற்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கன்னியாகுமரியில அந்த மத கலவரங்களை எங்கே நடத்துறாங்களோ கோயம்புத்தூர்ல அதுல சின்ன சின்ன பாக்கெட்டுகள்ல உங்களுக்கு சில வாக்கு வங்கிகள் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா ஓவரால் தமிழ்நாடு அவர்கள் பெற்ற வாக்குகள் என்ன? நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க 24 தொகுதியில போட்டி போட்டாங்க. அதுல பல தொகுதிகளில் அவர்களுக்கு டெபாசிட் இல்லை. நீங்க 11 தொகுதியில அதிமுக போச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு 12 தொகுதியில போச்சு. ஆக 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. நீங்க வந்து என்னன்னா இந்த இந்த பாஜக தலைமையிலான ஒரு அணி அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இடி வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள், மத கட்சி இவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு அவங்க பூரா அந்த பேய்க்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்குங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த கூட்டணியே இருக்கும். நீங்க ஒரு ஓவரால் அவங்க கணக்கு பண்ணா நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன் 67 2026 வரைக்குமான இந்த தேர்தல்கள் நடந்ததெல்லாம் உற்று பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு 10% வாக்காளர்கள்
இந்த திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது 67ல இருந்து இருக்கு. அது சிவாஜி கணேசன் வரும்போது இருக்கும். சிவாஜி கணேசனும் ஜானகியும் சேரும்போது இருந்தது. அதே போல வந்து நீங்க டி ராஜேந்திரா இருக்கட்டும், அல்லாட்டி பாக்கியராஜாக இருக்கட்டும், அல்லாட்டி விஜயகாந்தாக இருக்கட்டும், அல்ல சரத்குமாராக இருக்கட்டும், ஏராளமான திரைக்கலைஞர்கள்லாம் வந்து கொண்டே இருந்தார். கமலஹாசன் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது பூரா அப்படித்தான் அந்த வாக்குகள் பதிவாகும். ஆனால் இப்ப என்ன, கடந்த தேர்தலுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்ப என்ன இதுன்னு சொன்னா, அதிமுக திமுக என்ற இருதுருவம். அதுல அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டு, நீங்க வந்து அதிமுகவை இப்ப நீங்க வந்து இதுல ஒரு வித்தியாசம், இன்னொரு வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? இவர்களுக்கு எதிரி யாருன்னு சொல்றாங்க? திமுகன்னு சொல்றாங்க. அப்ப திமுகவை தானே பலவீனப்படுத்தணும். அதிமுகவை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த செத்த பாம்பை போட்டு 10 பேர் நின்று சுத்தி அடிச்ச கதை மாதிரி அதிமுகவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை அழித்து அதன் மூலமாக இவர்கள் வந்து உருவாகுவது அப்படின்னு சொல்லி வர்றாங்கல்ல, அது தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவர்கள் அந்த குருமூர்த்தி கணக்கு இருக்குல்ல, அது ஒரு குப்பையில போடுற கணக்கு. அந்த கணக்கே எப்பயுமே குப்பை மேடா தான் மாறி நிற்கும். அந்த கணக்கு குருமூர்த்தி தான் இப்ப அதுக்கு உள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆளு அவர் தான். ஏன்னா அதனாலதான் அமித்ஷா அவரை போய் சந்தித்து விட்டு வந்து அதுக்கு பின்னாடி பிரஸ் மீட்டுக்கெல்லாம் வந்தாரு. அப்புறம் எடப்பாடியை உட்கார வச்சாங்க. எடப்பாடியும் வந்து இந்த கோவிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ற மணப்பெண் இருக்குல்ல, அதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மணப்பெண்ணை பக்கத்துல உட்கார வச்சு கட்டாய தள்ளி கட்டுவாங்க இல்ல, அந்த மாதிரி வந்து எடப்பாடியும் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. இதுதான் தமிழ்நாடு கண்டது. அப்ப நீங்க பாஜக மிரட்டல் மூலமாக, உருட்டல் மூலமாக அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு எனக்கு வாக்கு வங்கி இருக்கு என்று காட்டுவது அப்படிங்கிறது நடக்குது. ஆனா அது வாக்குகளாக மாறாது, நிச்சயமாக மாறாது. நீங்க இப்ப அதிமுகவுக்கு வந்து 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது பாஜகவோட அணி அமைத்ததன் விளைவாக அதுல 10% வாக்கு அப்படியே என்ன செய்யும், திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக மாறும். இப்ப கூட விஜயை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இவங்க எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணாங்க, அது என்னவாக மாறி நிக்க போகுதுங்கிறது, அவங்க சொருகுன ஆப்பு அவங்களுக்கு எப்படி திரும்ப மாறப்போகுதுங்கிறதுக்கு ஏராளமான ஆய்வுகள் இருக்கு. நீங்க அது வந்து ஒரு பெரிய பலவீனமாக அவர்களுக்கு அது மாறும். அதனாலதான் இப்ப விஜய வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா விஜய என்ன செய்யறது, என்ன வடிவத்தில் அவரை வந்து வேலை வாங்குறது, எப்படி அவரை வெளியே விடுறதா, வெளியே விடக்கூடாதா, தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ண விடுறதா, இல்லாட்டி மாநாடை மட்டும் நடத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேச விட்டுட்டு மட்டும் விட்டுருவோமா, போட்டு குழம்பிக்கிட்டு கிடக்குறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நீங்க வந்து நல்லா பாருங்க. சட்டமன்றத்துல வந்து தீர்மானங்கள் கொண்டு வர்றாங்க. நீட்டுக்கு எதிராக தீர்மானம் 97% பேர், 4 பாஜக எம்எல்ஏக்களை தவிர மீதி எல்லாரும் அதுக்கு ஆதரவு. மொழி பிரச்சனையா தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நிற்கிறது. இனப்பிரச்சனையா ஒட்டுமொத்தமாக நிற்கிறது. கீழடி சார்ந்த ஆய்வுகளா ஒட்டுமொத்தமாக நிற்கிறது. இதில் தனிமைப்பட்டு போய் நிற்கிறது யாரு? பாஜக தான். அப்ப இந்த பாஜக என்பது என்ன செய்யுதுன்னா, அதற்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் என்பது தமிழ்நாட்டில் உருவாகவில்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறோன்னு. இதுல அண்ணாமலை வந்தாரு, அவர் 11% வாக்கை கொண்டு வந்துட்டாரு. அந்த அந்த வாக்குகள்ல வந்து எல்லாருடைய வாக்கு இருக்கு. அதுல டிடிவி தினகரன் இருக்காரு, அதுல ஓபிஎஸ் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு வந்து விட்டது. இப்ப நீங்க இவர்கள் வந்து எந்த காலத்துல இவங்க தனியா நின்னதே கிடையாது. தனியா நின்று இவர்கள் நீங்க வந்து திமுக தனியா நின்னுச்சா அப்படின்னு சொன்னா, திமுக தனியா இல்ல, கூட்டணியோடு தான் நிக்கிறாங்க. ஆனா திமுக 5 முறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. இவர்களால் ஒரு முறை கூட என்ன செய்ய முடியாது. அவர்கள் 5 முறை அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள். இப்ப 6வது முறை அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனா திமுகவை போய் கம்பேர் பண்ணி அவங்க தனியா நின்னாங்களா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப, நீங்க இந்த யானையை பார்த்து பூனை சூடு வச்சுக்கிட்ட கதையாத்தான் அது மாறும். அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை மதிப்பிடவும் முடியாது. பாஜகவிற்கென்ற ஆதரவு தளம் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் அது வளரவே இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மதவெறியை உருவாக்கி, இப்ப நீங்க எப்படி மதுரையில, தென்காசியில, கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி சில இடங்கள்ல சில பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு பேக்கெட் மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பேக்கெட் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை உள்ளடக்கியதாகத்தான் அந்த வாக்குகள் வந்து மாறி நிற்கும். நீங்க இந்து முஸ்லிம் என்று பிரிக்க முடியாது. அதனாலதான் அவங்க என்ன, தமிழ்நாட்டுல அதை செய்யவே முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாதி ரீதியாக ஒருங்கிணைப்பது, அதுல பெரிய ஜாதிகளை விட்டு விட்டு சின்ன சின்ன ஜாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த விஸ்வகர்மா இந்த மாதிரியான சில சமூகங்களை வந்து அவங்க சொல்றாங்க. சௌராஷ்டிரா, மார்வாடிகள், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அவங்க என்ன செய்யறது, ஒரு அரசியல் முகத்தை காட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனா அது வந்து ஒரு பெரிய அளவிற்கு என்ன, நீங்க கவுண்டர் பிரிவை கூட எடுத்துக்கோங்களேன். நீங்க கோவை நாடாளுமன்ற தொகுதியில வாக்குகள் பதிவான முறையை
நீங்க அந்த 1300 பூத்துகளையும் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதில் கூட கவுண்டர் பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள்ல பாஜக பெருமளவிற்கு பெறவில்லை. அங்கே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் வாக்குகளை பெற்றார். நீங்க இந்த 1300 பூத்துகள்ல ஒட்டுமொத்தம் அண்ணாமலை இப்ப போட்டி போட்ட தொகுதியவே நான் சொல்றேன். நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த 5 கோவை தெற்கு, கோவை மேற்கு, இந்த மாதிரியான ஒரு இது தொண்டாமுத்தூர், இந்த மாதிரி பல்லடம், இப்படி இருக்கக்கூடிய அந்த 6 தொகுதிகள், இந்த 6 சூலூர், இதெல்லாம் இந்த 6 தொகுதிகள், இந்த 6 தொகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1800 பூத்து. இந்த 1800 பூத்தையும் நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன். இதுக்குள்ள எப்படி வாக்குகள் பதிவாயிருக்கு, அந்தந்த பகுதிகளில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த 1800 பூத்துகள்லயே ஒரு 700-800 பூத்து வந்து கவுண்டர் பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த 800 பூத்துகள்லயே 600 பூத்துகள்ல திமுக தான் கூட ஓட்டு வாங்கியிருக்கு. அதனால அந்த செக்ஷன் பூரா நம்ம பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து அதுவுமே தவறான ஒரு தகவல் தான். ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை வந்து அது வந்து ஒரு அசிங்கப்படுத்துற வேலை. அது அப்படியே கிடையவே கிடையாது. இங்க கோயம்புத்தூருடைய தன்மையே அப்படி கிடையாது. கோயம்புத்தூரே அப்படித்தான்னா நீங்க கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்னியாகுமரி பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மதமாகத்தான் வாக்களிக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த அங்கே இருக்கக்கூடிய ரேஷியோ கணக்கு பண்ணீங்கன்னா 48% பேர் இந்து மக்கள், கிட்டத்தட்ட 46% பேர் கிறிஸ்தவர்கள். அது 2% தான் இங்க வித்தியாசம் இருக்கு. ஒரு 4% பேர் இஸ்லாமியர்கள். இதுதான் கன்னியாகுமரி மாவட்டம். அப்ப இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள நீங்க வந்து ஹிந்துக்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மதவெறியோட வாக்களிப்பவர்கள் கிடையாது. அப்ப அவங்க செக்யூலர் போர்ஸ் ஒரு வலுவான போர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகமும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சேருகிற பொழுது அங்க 2 லட்சம் ஓட்டு லீடிங் என்ன செஞ்சிருது, போயிருது. இதான் இங்க உள்ள கணக்கு. அவங்களும் அங்கேயுமே வந்து அவர்களால் என்ன செய்ய முடியல, நீங்க பெரிய அளவிற்கு அந்த இந்து மக்களை இன்னொரு பண்ண முடியல. வெறி வேணா ஊட்டி வச்சிருப்பாங்க ஊருக்கு ஊர். இதுதான் இங்க உள்ள, இதுதான் தமிழ்நாட்டுடைய யதார்த்தம். வேற ஏதாவது ஒரு களத்தில் இப்ப நீங்க ஒன்னொன்னு பாஜக போட்டிட்டு நபர்களை பாருங்க. நீங்க தமிழிசையா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட இந்த சோசியல் மீடியாக்கள்ல வெளிச்சம் கிடைச்ச சில நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பகுதிகளில் தான் ஒரு 1-1.5 லட்சம் ஓட்டை கிராஸ் பண்ணி வாங்கினாங்க. ஆனா அதை விட நீங்க வந்து சாதாரணமா பிஜேபி நிப்பாட்டின வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவன் எவனும் ஓட்டுகளை என்ன செய்யல, பெருமளவுக்கு வாங்கல. அதையும் நீங்க என்ன செய்யணும், ஓபிஎஸ் வாங்கினாரு, டிடிவி தினகரன் வாங்கினாரு, தமிழிசை வச்சுக்கோங்க, அண்ணாமலையே வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து அவங்க வச்சிருந்த அந்த முன்னிறுத்திய வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன ஓட்டு வாங்கினாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஓட்டுகளை தான் அவர்கள் பெற்றார்கள். இதுதான் பாஜகவினுடைய தமிழ்நாட்டு நிலவரம். இப்ப அவர்கள் தமிழ்நாட்டுல தனித்து விடப்பட்டால், அதிமுக இல்லாம தனித்து விடப்பட்டால் மிகப்பெரிய அளவிற்கு கேவலமா மாறி போயிடும், ஒத்த ஓட்டு பாஜகன்னு பேர் வந்துடும். அப்படிங்கிறதுனால அதிமுகவை பிடிச்சி என்ன செஞ்சிருக்காங்க, கூட வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் பாஜகவினுடைய நிலைமை. நான் தமிழ்நாட்டுல இன்னொரு ஆய்வை நான் சொல்றேன். அண்ணாமலை தைரியம் இருந்தா நம்மளை எல்லாம் படம் போட்டு காமிச்சார்ல, அங்கே கமலாலயத்துல உங்களை எல்லாம் படம் போட்டு காமிச்சார்ல, ஹிட்லிஸ்ட் நமக்கெல்லாம் வந்து விருது கொடுக்க போறாங்க. அந்த 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 இது இருக்குல்ல, 68,500 பூத் இருக்கு தமிழ்நாட்டுல. 68,500 பூத்துல நான் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய ஆய்வுகள்ல 68,000 பூத்துல 8,000 சில்லற பூத்துல தான் பாஜகவுக்கு ஆள் இருக்கா, ஓட்டு இருக்காங்கிறதுல. அப்புறம் கிட்டத்தட்ட 60,000 பூத்துகளுக்கு மேல அவனுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப யார் இருக்கா, அதிமுக இருக்கான், யார் இருக்கா, ஓபிஎஸ் சார்ந்தவன், யார் இருக்கா, ஒவ்வொரு கட்சியை சார்ந்த இவங்க கூட்டணியில சில பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுகளை புறத்தையும் வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான். ஆனா இப்ப என்ன ஒரு வேடிக்கைனா, கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் அதிமுக பிஜேபியை வச்சு செஞ்சிடணும்னு முடிவுல இருக்காங்க. பிஜேபி இப்ப 50 தொகுதி போட்டி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், 50 தொகுதியிலையும் மண்ணை கவுவான். ஏன்னா ஏடிஎம்கே பூரா வெறி கொண்டு இவனை தோக்கடிச்சா தான் நம்ம வாழ முடியுங்கிற வெறியோட இருக்கான். நான் நல்லா எனக்கு தெரியும். திருநெல்வேலி தொகுதியில நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவாராங்க, பாப்போமா சவால். திருநெல்வேலி தொகுதியில அதிமுக ஆதரவோடு நயினார் நாகேந்திரன். அதிமுகவுக்கு என்ன சார் லாபம்? அதிமுக கட்சியை காப்பாத்திக்கலாம்ல. அதிமுகன்னு ஒரு கட்சியவே காப்பாத்திக்கணும்னா அதிமுக என்ன செய்யணும், பிஜேபியை தோக்கடிக்கிறது. அது திமுகவை தோக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும்னாலே அது பிஜேபியை தோக்கடிச்சாக வேண்டி இருக்கு. ஏன்னா அவன் தானே மிரட்டிக்கிட்டு இருக்கா உட்காந்து. அப்ப உனக்கு இவங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பெருசா ஆர்வம் காட்டலையே. இப்ப பாமகவுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பெரியவர் ஒரு பக்கம் ஆதரவா இருக்காருன்னா, அன்புமணி இன்னொரு பக்கம் ஆதரவை தெரிவிக்கிறாரு. தேமுதிகவும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய நிலைப்பாடுல வந்து வெளிப்படையா அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க.
இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் விஜயுடைய அந்த மீடியா ப்ராமினன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆரம்பத்துல விஜயை வரவேற்ற எல்லாரும் இன்னைக்கு கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிரேமலதா கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சீமான் கடுமையா விமர்சனம் பண்றாரு. இபிஎஸ் இன்னைக்கு விமர்சனம் பண்றாரு. பாஜகவே விஜயை விமர்சனம் பண்ணுது. பாஜக தான் மறைமுகமாக விஜயை கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அரசியலுக்குள்ள பாஜகவுடைய பங்கு என்ன? அவங்க என்ன ரோல் பிளே பண்றாங்க? அதாவது ஒண்ணும் இல்ல. அதாவது நான் அதத்தான் சிம்பிளா சொல்றேன். 47% வாக்குகள் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு ஸ்டேபிள். இது 47 to 52 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது நிக்குது. இப்ப இந்த 47 இப்ப இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் தனித்தனியா அவங்க நின்னாங்கல்ல 20% அங்க ஒரு 18, 38%, 40ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 40 இந்த கூட்டணிக்கு இருப்பதாக இவங்க ஒரு கணக்கு. இங்க 47 இருக்கு. அப்ப ஒரு 7% ஓட்டுகளை வந்து திமுக கூட்டணியில இருந்து பெண்கள் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு, தலித் பட்டியல் பிரிவினர் ஓட்டு இதை பிரிச்சு இளைஞர்கள் ஓட்டு. 7% எடுத்தாச்சுன்னு சொன்னா இவர்கள் இந்த 40 அப்படியே பொத்துனாப்புல கொண்டு போய் இவங்க அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிறது இவங்க பிளான். அதனாலதான் விஜய் என்ன பண்றாங்கன்னா பாஜக ஏன் எதிர்க்குது அப்படின்னு சொன்னா விஜய் வந்து இந்துக்களுக்கானவர் கிடையாது, அவர் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டிக்கானவர் அப்படின்னு நீங்க பிஜேபி திட்டுனா தான் மைனாரிட்டி ஓட்டு என்ன செய்யும் விஜய்க்கு வரும். நீங்க அதனாலதான் இவன் திட்டுறது. ஒன்னொன்னு என்னன்னா நீங்க இதுவரைக்கும் விஜய வந்து விஜய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுல இடையில ஒரு நாள் நல்லா கவனிச்சீங்களா, நம்ம புஜ்ஜி ஆனந்த் ஜேவி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி அப்படின்னா ஜேவினா ஜோசப் விஜய். ஜோசப் விஜய்னு எச் ராஜா சொன்னதுக்கே ஊரே திட்டுச்சு. ஆனா இந்த ஆளு ஜேவின்னு சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்படி ஜேவின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு பின்னாடி ஜனநாயகன் விஜய் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா ஜேஎன்வி அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். சரி, ஒரு கட்சி வந்து ஒரு சினிமாவுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு கட்சியை பயன்படுத்திங்களா நீங்க அப்படின்ற கேள்விலாம் வந்து அதுக்கெல்லாம் பதில் இல்லை. நோக்கம் ஒண்ணுதான். அவர்கள் நோக்கம் மைனாரிட்டியும் பட்டியல் பிரிவு மக்களும் பெண்களும் வலுவாக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதை விஜய் பிரிச்சு கொடுக்கணும், அதான் அஜெண்டா. அதனால இப்ப எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டான்னா விஜய் என்ன செய்வான், விஜயை வந்து தனியாக நிப்பாட்டுவதன் மூலமாக அவர் இந்த பகுதி ஓட்டுகளை மட்டும் பிரிச்சு கொடுத்தா மட்டும் போதும். அதனாலதான் அவர் வந்து பனையூருக்குள்ளேயே அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம், வெளியே வருவாரு, அப்படி ஷோ காட்டுவாரு, அப்படியே போயிடுவாரு. இதுதான் அவருக்கு உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா. இந்த அஜெண்டா நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்து நான் இப்பயும் சொல்றேன், விஜய் வச்சு நீங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இதெல்லாம் நீங்க காமிச்சாலும் கூட விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் எப்பயும் தொண்டரா மாறின வரலாறே கிடையாது, அது வேற. நீங்க சிவாஜி கணேசன் தேர்தல்ல நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, நான் பார்த்தேன். சிவாஜி கணேசன் வந்து எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பெரிய மைதானம், நான் சொல்றேன் சிவாஜி கணேசனுக்கு எங்க ஊர்ல பெரிய மைதானம், எங்க ஊர்ல 18,000 ஓட்டு உண்டு. அங்க வந்து பிள்ளைகளே அப்படின்னு தான் பேசுவாரு சிவாஜி, பிள்ளைகளே அப்படின்பாரு. பொம்பளை எல்லாம் ஊர்ல இருக்கிற பெண்கள் பூரா திரண்டு அந்த மைதானத்துல நின்னாங்க. அப்ப ரைட்டு சிவாஜி அதிகாரத்தை பிடிக்க போறாரு அப்படிங்கிறது தான் அப்படி பார்த்தா அப்படி தெரிஞ்சிச்சு. அந்த எங்க ஊர் 18,000 ஓட்டு இருக்குல்ல, அந்த 18,000 ஓட்டுல 12,000 ஓட்டு போலாச்சு. சிவாஜி கணேசனுக்கு எவ்வளவு ஓட்டு போலாச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 352 ஓட்டு போலாச்சு. சிவாஜி கணேசனுக்கு வெறும் 352 ஓட்டு போலாச்சு, அந்த ஊர் கணக்கே. அப்ப நீங்க வந்து இதுதான் யதார்த்தமா இருக்கு. அவரை பார்க்க வருவாங்க. நீங்க வந்து எந்த கருத்தியலின் பிரதிநிதியாக அவர் வருகிறார் என்பதுதான் கேள்வி. நீங்க நான் வந்து அண்ணாவையும் வச்சுக்கிருவேன், நான் எம்ஜிஆரையும் வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இருக்குல்ல, இது ஊரை ஏமாத்துற வேலைன்னு அவருக்கே அவங்களே சொல்லு. ஏன் நீயாவே வாயேன், நான் என்ன கேட்கிறேன், நீ ஏன் அண்ணாவா வர? அண்ணா இருந்த ஒரு 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 கட்சி இருக்குல்ல, எம்ஜிஆர் இருந்த ஒரு கட்சி இருக்குல்ல, நான் அண்ணாவாவும் வருவேன் எம்ஜிஆராவும் வருவேன், விஜயா வாயா? நீ விஜயா வந்து நீ என்ன செய்ய பேசு, நீ எதுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வர? சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. காமராஜர்ங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க. காமராஜர் ஆட்சியை காமராஜரே கொண்டு வர முடியலைங்கிறது தான் யதார்த்தம். அதை மறந்துடக்கூடாது. நீங்க வந்து அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல், அவர் தனிப்பட்ட முறையில நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தியலை காங்கிரஸ் கொண்டிருந்தது. எனவே அவரும் தோற்று போனார். அவ்வளவுதான் மேட்டர். இல்ல நீங்க கக்கன் வந்து அவரை பத்தி பேசுவாங்க, கக்கன் வந்து ஒரு எளிய மனிதர் அப்படி இப்படிம்பாங்க. ஆனா இன்னொரு வரலாறு நீங்க என்ன பார்க்கணும், ஏன் அவர் தோத்து போனார் அப்படின்னு பார்த்தா, நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல 68 பேரை சுட்டு கொள்ளும் போது போலீஸ் மந்திரி கக்கன். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிய எளிய முறையாக இருக்கலாம், அவர்கள் நல்லவங்களாக கூட இருக்கலாம், அவர்கள் என்ன அரசியலை கடைபிடித்தார்கள் என்பதுதான் முக்கியம். அதனாலதான் கக்கன் தோத்து போனாரு. நீங்க இதெல்லாம் ஒரு வரலாறு. அப்ப நீங்க எந்த கருத்தியலை கொண்டு வந்து வைக்கிறீங்க
அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் கருத்தியலை நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம், அதுக்குதான் அதிமுக இருக்கு. அண்ணா கருத்தியலை கொண்டு வந்து வைக்க போகிறோம், அதுக்குதான் திமுக இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ வார? அப்ப இந்த ரெண்டுலையும் வித்தியாசமா நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப ரெண்டுலையும் வித்தியாசமா நான் பிஜேபிக்கு சார்பா வாரேன் அப்படின்னு சொல்ல முடியும். சவர்கார் படத்தை வைக்க முடியாது. அப்ப விஜய் வந்து குழப்பி வைக்கப்பட்டு இருக்கிறார். விஜய்க்கு வந்து இயல்பா அரசியலுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த வடிவம் என்பதை பாஜக என்ன செய்து கொண்டது, கபலீகரம் செய்து கொண்டது. அந்த வலைக்குள் அவர் சிக்கி கொண்டார், அவ்வளவுதான். விஜய்க்கு நல்ல நோக்கம் கூட இருந்திருக்கலாம், நல்ல தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து அரசியல்ல வந்து நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு நடிகர்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு இருக்கு. என்னன்னா நடிகர்கள் தான் என்ன செய்வாங்க, அரசியலை வந்து ஆள்வாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே முதல்ல தவறான ஒரு கருத்து. நடிகர்கள் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் திரள்வார்கள், அதிகாரத்தை கொண்டு வருவார்கள், தப்பு அது. நீங்க திராவிட இயக்கம் என்ற ஒரு கருத்தியல், அது எவ்வளவு பெரிய கருத்தியல், 49ல இருந்து 67 வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க வந்து தமிழ்நாடை கொந்தளித்த ஒரு கருத்தியல் அது. அந்த 67 கருத்தியல் அதிகாரத்திற்கு வந்த கருத்தியல். அந்த கருத்தியலுடைய பிரதிநிதிகளாக எம்ஜிஆர் இருந்தார், அந்த கருத்தியலுடைய பிரதிநிதியாக ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். அவர்களுடைய திரைத்துறையினுடைய அந்த அந்த அறிமுகமும், அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய குழந்தைகளாக வளர்ந்து வந்தவர்கள், அது இணையும் போது அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஏன் அதுக்கு பின்னாடி சிவாஜி கணேசன் வரல? சிவாஜி கணேசன் சினிமாவில இருந்து வந்தா முதலமைச்சராக இருக்கணும், சிவாஜி கணேசன் வந்திருக்கணும், டி ராஜேந்திரன் வந்திருக்கணும், பாக்கியராஜ் வந்திருக்கணும், விஜயகாந்த் வந்திருக்கணும், நீங்க இவர் வந்திருக்கணும், யாரு சரத்குமார் வந்திருக்கணும். ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா, சினிமாக்காரர்களை மட்டும், சினிமா முகம் என்பதை மட்டும் வைத்து தமிழ்நாட்டு மக்கள் அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்பது தவறான கருத்து. இப்ப விஜய் வந்திருக்கிறது திராவிட கருத்தியல் என்ற ஒரு கருத்தியலுடைய பிரதிநிதியாக அவர் இப்பயும் காட்டிக்கிறார் பாருங்க. நான் அண்ணா எம்ஜிஆர் அப்படின்னு காட்டுறதே திராவிட கருத்தியலை கொண்டவன் தான் நான் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு. ஆனா அதை பாஜக ரொம்ப டெக்னிக்கலாக நீங்க அந்த சார்பு ஓட்டுகளை பிரிக்கிறது, அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இவர் திராவிட கருத்தியலை தான் மெயின்டைன் பண்ண போறாருன்னா, ஒண்ணு அதிமுகவோட போய் சேர்ந்து நில்லுங்க, இல்ல திமுகவோட போய் சேர்ந்து நில்லுங்க, அவ்வளவுதானே. ரெண்டுக்கு வித்தியாசமா நீங்க என்னத்த சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா ஊழல்னு சொல்லுவீங்களா, ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படின்னா லியோ படத்துக்கு எவ்வளவு காசு வாங்கினீங்கன்ற கதையை புறத்தையும் சொல்லணும்ல. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க சொந்த வாழ்க்கையிலேயே? நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஓப்பனா காட்டுறாங்க இல்ல இவ்வளவு அப்படின்னு, நீங்களும் காட்டிட்டு வாங்க. இதை நீங்க அந்த கேள்வி அவர் மேல பாயும். சரி, மோடியை பற்றி என்ன பேசுவீங்க? ஊழலை பற்றி பேசினா நீங்க இப்ப வரைக்கும் நீங்க முதல்ல ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, இந்த வாக்காளர் பத்தி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி அதை பத்தி பேசாத கட்சி அதுதான், டிவிக்கே தான். வாக்காளர்களை வந்து எப்படி இங்க பண்ணணும், பீகார்ல இருக்கக்கூடிய 7 லட்சம் பேரை இங்க கொண்டாந்து சேர்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அது குறித்து கருத்தே சொல்லாம இருக்கிற ஒரே கட்சி அவங்கதான். டிவிக்கே தான் கருத்து சொல்லாம இருக்கு. ஆனா அதுக்கு ஏகப்பட்ட வரலாறு இதெல்லாம் இருக்கு. நீங்க அந்த வெளியூர்காரங்க இங்க வர்றது போல அதை நம்ம தனியா பேசுவோம். ஆனா பாஜகவிற்கு என்று இங்க ஒரு ஆதரவு தளம் இல்லை. எனவேதான் இத்தனை பேரை ரஜினியை கூட்டு வர்றது, விஜயை கூட்டு வர்றது. நீங்க அடுத்த தேர்தல் அஜித் கூட வரலாம், யார் வேணுமானாலும் வரலாம். அஜித் வரலாம், சிவகார்த்திகேயன் வரலாம், திடீர் தலைவர்னு சொல்றாங்க அவரை, சிவகார்த்திகேயன் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அசம்பிளி தேர்தல் அப்படிங்கிறது மாநில பிரச்சனைகளை மையமாக கொண்ட ஒரு தேர்தலாக இருக்கும். பொதுவா காலங்காலமா நம்ம பார்த்திருக்கோம், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவா இருக்கும். திமுக ஆதரவு ஓட்டுகள், திமுக எதிர் ஓட்டுகள். கருணாநிதி அவர்களை மையப்படுத்தி தான் அசம்பிளி தேர்தல்கள் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு தேசிய நீரோட்டத்தை தேர்தல் மாதிரியே மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. ப்ரோ பிஜேபியா ஆன்டி பிஜேபியா அப்படிங்கிற ஒரு இதுலதான் அசம்பிளி தேர்தலும் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான மாநில பிரச்சனைகளை எந்த எதிர்கட்சியாலையும் முன்னில வைக்க முடியல. அப்படியே வச்சாலும் அதை வந்து தேசிய அளவில் கொடுத்த தரவுகளை வச்சு இன்னைக்கு வந்து திமுக முறியடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா தேசிய அளவுல கொடுக்கக்கூடிய எல்லா தரவுகள்லயும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதற்கு திராவிட மாடல் தான் காரணம் அப்படிங்கறத மேடைக்கு மேடை முதல்வர் பேசுறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இதை எதிர்கொள்ள வேற வழியே இல்லாமதான் ஐ பெரியசாமி வீட்டுல இடி ரெய்டு நடக்குது. அமித்ஷா நேத்து பாருங்க புதுசா ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா ஒண்ண கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறது? அதாவது என்னன்னா, நேற்று கொண்டு வரப்பட்ட சட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. பிரதமர், முதலமைச்சர், பிரதமரை சேர்த்துக்கிட்டாங்க. அதனுடைய உள்ளடக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. சர்வாதிகாரத்தை நோக்கி. ஜனநாயகம் என்பது இப்படித்தான், ஜனநாயகத்துல எல்லா பேரும் ஊழல்வாதிகள், அப்படி இந்த ஊழல் அப்படிங்கிறத சொல்லி அந்த ஊழல்வாதிகள் அதெல்லாம் சோழியை முடிச்சு எல்லாரையும் உள்ள தூக்கி போடணும்னா அதுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒன்று தேவை.
அப்படிங்கிற அதுதானே நீங்க தாவேக்காவுடைய அருண்ராஜ்னு சொல்றாப்புல பிரசிடென்சியல் ரூல்ஸ் வேணும் அப்படின்ட்டு இந்த இந்த குரலை நோக்கி கொண்டு போவதற்கான அது வந்து தவறுகளை களைவதற்கான முறையிலான சட்டம் அல்ல அது. அது ஜனநாயகத்தை வேறெடுத்து பாசிசத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய முயற்சி அது. அது ஒரு கருப்பு சட்டம். நீங்க இன்னைக்கும் ஒரு முதலமைச்சர் தப்பு செஞ்சா ஏன் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போலையா? முதலமைச்சர் தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போலையா? ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா 6 வருஷம் தேர்தலில் போட்டி போட முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? அது என்ன 30 நாள்லயே சொல்லி அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா அமித்ஷா ராஜினாமா பண்ணிடலாம். ஏன்னா அமித்ஷா தான் ஏற்கனவே என்கவுண்டர் வழக்கு போலி என்கவுண்டர் வழக்குல உள்துறை அமைச்சர் பதவியை இழந்து 106 நாள் ஜெயிலில் இருந்தாரு. முதல்ல நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு நான் 30 நாளைக்கு மேல ஜெயில இருந்திருக்கேன், நான் உள்துறை அமைச்சரா இல்ல அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கா? சரி, நீ ஒரு தப்பு தான் பண்ணியா? முசாஃபர் நகர் கலவரத்தை நடத்தினது நீதானே? எலெக்ஷன் கமிஷன் உன்னை பேசவே கூடாது பிரச்சாரத்துல சொல்லி நிப்பாட்டிச்சா இல்லையா? அப்படிப்பட்ட ஆள் தானே அமித்ஷா. சரி, மோடிக்காக இளம் பெண்ணை வேவு பார்த்தது யாரு அப்படின்னு பேர் யாருக்கு வந்துச்சு? உள்துறை அமைச்சரா இருந்து இப்ப இருக்கிற அமித்ஷாவுக்கு அன்னைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் தானே. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கூட நீங்க நிறைய அவர் குறித்து அமித்ஷா குறித்து எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு ஒரு தேர்ந்த ஒரு 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 கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ண போறாதா சொல்றாருங்கல்ல இந்த லோகேஷ் கனகராஜ். அமித்ஷாவை வில்லனா வச்சா படம் பட்டை கிளப்பிக்கிட்டு ஓடும். நான் சொல்றேன் 5000 கோடி அடிச்சிடும். அவன் நீங்க அமித்ஷா மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க வில்லனா வைங்க. லோகேஷ் கனகராஜுக்கு நம்ம இந்த ஆலோசனையும் சொல்லுவோம். கதாநாயகனாக இவங்க 2 பேரையும் வச்சுக்கோங்க, கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சுக்கோங்க. அமித்ஷா மாதிரி ஒரு வல்கம் பண்ணேன்னு சந்தான பாரதியை கூட செட் பண்ணி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து வில்லனா காமிச்சிருங்க. 5000 கோடி உலகம் பூரா அடிச்சிடும். ஏன்னா அவ்வளவு ஆதரவு இருக்கு அமித்ஷாவுக்கு. நீங்க அந்த அவர்கள் வாக்கு வாங்கக்கூடிய முறை, அவர்கள் வாக்கை பெற்றுக்கொண்ட முறை இருக்குல்ல, அது எதுவுமே ஜனநாயகத்துக்கு உட்படாது. நீங்க ஏற்கனவே கேட்டீங்களா, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்களேன். அந்த அந்த தொகுதியில 200 தொகுதியில 100 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. குஜராத்ல வந்து தோல்வியை சந்திப்பதற்கான நிலைமை போகும்போது பல தேர்தல்கள்ல பல வாக்குகள்ல இந்த இந்த மோசடி என்பது வெளிப்பட்டது. நீங்க நம்ம ஜெயலலிதா அம்மையார வந்து எல்லா விஷயத்துல எது வேணா முரண்பாடா வச்சு பேசுங்களேன். ஆனா ஒரு விஷயத்துல அந்த அம்மா சொல்றதுல அந்த அம்மா உடன்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க வந்து தேர்தல் இதுல வந்து நான் ஒரு காலம் இந்த வாக்கு இயந்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் வெற்றி பெற்றாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா இங்க நம்ம எல்லாம் என்ன பேசணும்னா, வெற்றி பெற்றால் வீர வரலாறு, தோல்வியுற்றால் இயந்திர கோளாறா அப்படின்னு நம்ம வசனம் பேசிட்டு இருந்தோம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து. அந்த அம்மா ஜெயிக்கும் போதும் சொன்னாங்க நான் வாக்கு இயந்திரத்தை நம்பவில்லை. அந்த அம்மா தோக்கும் போதும் சொன்னாங்க நான் வாக்கு இயந்திரத்தை நம்பவில்லை. வாக்கு இயந்திரம் மோசடியானது என்பதுல ஆரம்பத்துல இருந்து முடியல வரைக்கும் அந்த அம்மா ஒரே கருத்துலதான் இருந்தாங்க. ஆனா இப்பயும் வாக்கு இயந்திர மோசடி, அதற்கு பின்னால் வாக்கு இந்த இது மோசடி இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க இங்க இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? பீகார்காரங்கள 7 லட்சம் பேரை ஏன் சேர்க்க கூடாது? ஏன் இங்க இருந்து தமிழர்கள் போய் மும்பைல இருக்கலையா? ஏன் இங்க இருந்து பெங்களூர்ல போய் இருக்கலையா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. நம்ம கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதாங்க. நீங்க வந்து மும்பைக்கு எப்ப போனாங்க தெரியுமா? என்னிடம் வரலாறு இருக்கு. நான் அந்த பொருணை பெருவனம்னு ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கேன். தாமிரபரணியை வச்சியது 1864ல இங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தாதூரோட பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா செத்தாங்க. அப்ப தாமிரபரணி நதி முற்றிலுமாக வற்றி போச்சு. தாமிரபரணி வற்றாத ஜீவ நதி. ஒரு தடவை தான் அது வத்தி இருக்கு. அது அந்த காலத்துல மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு தென்பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் சென்று போய் சேர்ந்த இடம் தான் தாராவி. அதுதான் தாராவி உருவான வரலாறு. தாராவி உருவாகுகிற பொழுது அதே போல 1899 சிவகாசி கலவரம்னு ஒண்ணு நடந்தது. அந்த அந்த கலவரத்தில் நாடார் பகுதி மக்கள் முழுவதும் அடித்து விரட்டப்பட்டார்கள் பல்வேறு இடங்களுக்கு. நீங்க அந்த சிவகாசி கலவரத்தை பாத்தீங்கன்னா தான் பல ஊர்களில் போய் குடியிருக்கிறவங்க சிவகாசி நாடார் உறவின் முறைன்னு வச்சிருப்பாங்க. அவங்க அந்த கலவரத்திலிருந்து போய் குடிபெயர்ந்தவங்க. அந்த மாதிரி போனவங்க பல பேர் அங்க போய் சேர்ந்தாங்க. பல ஜாதிக்காரங்களும் போய் சேர்ந்தாங்க. அப்படி போய் நூற்றாண்டு காலமாக மும்பை நகரத்தினுடைய வளர்ச்சியில், மராட்டியத்தின் வளர்ச்சியில் தமிழர்களுக்கு பங்கு இருக்கு. நூற்றாண்டு காலத்துல இருக்க அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இதே போலதான் பெங்களூர் வரலாறு எடுத்துக்கங்க. தமிழர்கள் இங்க இருந்து போனது, கோலாருக்கு போனது, தங்கச்சுரங்க வேலைகளுக்கு போனவங்க, அந்த தங்கச்சுரங்க பணிகளில் அதிகமாக ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பத்தூர் இந்த இது இருக்குல்ல, நம்ம இந்த வாணியம்பாடி இந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பகுதி உழைப்பாளி மக்கள் தான். அவங்களுக்கு இங்க வாக்குரிமை இருக்கு. அதே போல மூணாறு பகுதிகளுக்கு தேயிலை தோட்டம், அது தமிழ்நாட்டு பகுதி தான். காமராஜர் அந்த பகுதியில பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க அவர்களுக்கு கேரளாவில் இன்னைக்கு இடுக்கி பகுதியில தமிழர்கள் தான் மெஜாரிட்டி, அவர்களுக்கு வாக்கு இருக்கு.
அப்ப வெளியே போன தமிழர்கள் எல்லாம் அந்த ஊர் மண்ணில் நூற்றாண்டு காலம் வாழ்ந்தவர்கள், வாக்குரிமை பெற்றவர்கள், அந்த மாநிலத்தினுடைய பண்பாடு அரசியலோடு தொடர்புடையவர்கள். ஆனா இப்ப இன்னொரு கேள்வி நம்ம உள்ளூருக்குள்ளே கேட்போம். சௌராஷ்டிரா பகுதி மக்கள் இங்க இருக்காங்கல்ல, குஜராத்ல மதுரைக்குள்ள பெருமளவுக்கு அவங்க தான் இருக்காங்க. நீங்க இவர்கள் குஜராத்தில் இருந்து வந்தவர்கள். குஜராத்தினுடைய கிழக்கு பகுதி, அதை கூட கஜினி முகமது வந்ததுனால ஓடியாந்துட்டாங்கன்னு இங்க ஒரு கதை சொல்லி தெரிவாங்கல்ல, அது கூட உண்மை கிடையாது. குஜராத்தினுடைய கிழக்கு பகுதி அடிக்கடி இயற்கை சீற்றங்களால் தாக்கப்படக்கூடிய பகுதி. இயற்கை சீற்றங்களுக்கு பயந்து போன மக்கள் அங்கிருந்து இங்க என்ன செஞ்சாங்க, மதுரை பக்கம் குடிபெயர்ந்து வந்தார்கள். பட்டு நூல்காரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். சௌராஷ்டிரா பகுதி மக்களுக்கு நீங்க கெஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா பட்டு நூல்காரர்கள் என்றுதான் அந்த ஜாதி பேரை எழுதி வச்சிருப்பாங்க. அவர்கள் இங்க வந்தார்கள், இங்க குடிபெயர்ந்தார்கள். மதுரையினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. குஜராத்தை சேர்ந்த சௌராஷ்டிராக்காரங்களுக்கு இங்க வாக்குரிமை இருக்கு. மார்வாடிகள், நீங்க சென்னையில இருக்கீங்கல்ல, சவுகார்பேட்டை ஃபுல்லா போனீங்கன்னா மார்வாடிகள், அவர்களும் 100 ஆண்டு காலமாக இங்க வர்றாங்க, தொழில் பண்றாங்க, இருக்காங்க, வாக்குரிமை இருக்கு. பீகார்ல இருந்து 7 லட்சம் பேர் வர்றாங்க இல்ல, அவன் இன்னைக்கு வருவான், ஒரு பற்றையில தங்குவான், குடும்பத்தோட ஒரு செங்கச்சூளையில தங்குவான், ஒரு ஒரு மார்பிள் கடையில தங்குவான், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை பார்ப்பான், அல்ல ஒரு கோழி பண்ணையில வேலை பார்ப்பான், ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்ப்பான், ஒரு 10 மாசம் தங்குவான், சம்பாதிப்பான், அப்படியே கிளம்பி என்ன செஞ்சிருவான், திரும்ப பீகாருக்கு போவான். அதனாலதான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கூட்டமா திரிவாங்க. இந்த 7 லட்சம் பேர் வர்றவனையும் போறவனையும் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும்னா எப்படி? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று வாக்காளர் அட்டை கொடுத்துருவீங்களா? அல்ல இங்க இருந்து டெல்லிக்கு போனா வாக்காளர் அட்டை கொடுத்துருவீங்களா? தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 50 லட்சம் பேர் போவோமே. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.